ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது தாய்லாந்து ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே மார்னிங் எல்லோரும் ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். நம்ம கிட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸு, ப்ரெட்டு, ஜாமு, பேஸ்ட்ரீஸு, பூரி மசால், போஹா, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் நூடுல்ஸ் இருந்துச்சு, அப்புறம் சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருந்துச்சு, ரைஸ் இருந்துச்சு, தால் இருந்துச்சு, கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் டீ, காஃபி எல்லாம் இருந்துச்சு, ஜூஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் ஆம்லெட்டும் நம்ம சொன்னால் போட்டு தந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இங்கே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு நம்ம ஊரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீலிங் தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் பார்க். நாங்கள் போனது நொபாரட் எலிஃபெண்ட் கேம்ப். இது ஃபுக்கெட்டில் காத்துங்கிற பிளேஸில் இருக்குது. இது மார்னிங் 8 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். நாங்கள் எலிஃபெண்ட் ரைட் போனோம். அப்புறம் கிட்ஸ் எல்லாம் பனானா ஃபீட் பண்ணாங்க எலிஃபெண்ட்க்கு. இந்த எலிஃபெண்ட் ரைட் ஒரு 20 minutes ஆகுது. கொஞ்சம் லைட்டாக ஹில் மாதிரி இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு யானை பாகன் பார்த்திங்கன்னா நல்லா பேசிட்டு வந்தார். எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்டார். அப்புறம் இந்தியாங்கவும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டார். சாங்கெல்லாம் பாடிட்டு வந்தார். அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு. இவங்க பார்த்திங்கன்னா இடையில டிப்ஸ் கேட்பாங்க. நாங்கள் சரி அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 50 தாய் பாட் கொடுத்தோம். இந்த கேம்பில் பார்த்திங்கன்னா ஒரு 4 சின்ன எலிஃபென்ட்ஸ் இருக்குது, 15 பெரிய எலிஃபென்ட்ஸ் இருக்குது. பெரிய எலிஃபென்ட்ஸை தான் ரைடுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எலிஃபெண்ட் ரைட் முடிச்சுட்டு கீழே செவனியர் ஷாப் இருந்துச்சு. அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். எலிஃபெண்ட் ரைட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜானும் ரிஷியும் விவரம் தெரிஞ்சு போகிற ஃபஸ்ட் எலிஃபெண்ட் ரைடு இது. அதனால சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா பிக் புத்தா, த கிரேட் புத்தான்னு சொல்லுவாங்க. லோக்கல் பீப்புள் இந்த புத்தாவை கிரா புட்டா மிங் மாங்கோல் எக்னாகிரின்னு சொல்கிறாங்க. தப்பாக சொல்லியிருந்தா சாரி. இந்த ஸ்டாச்சு நெக்கட் ஹில்லில் இருக்குது. இவங்க தான் இன்றைக்கி எங்களுக்கான டூரிஸ்ட் கைடு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் 2002 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2014 வரைக்கும் பண்ணாங்க. அப்புறம் திருப்பியும் பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 2015 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா டொனேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஃபண்டிங் இஷ்யூஸ்னால இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் இது மாதிரி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்தா நம்ம ஊர் பிள்ளையார் சிலையும் இருந்துச்சு. பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா செலாங் பேயோட வியூ. இதை பார்த்த மாதிரி தான் புத்தர் உட்கார்ந்துருக்க மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு தாய்லாண்ட்லேயே 3rd டாலஸ்ட் ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 45 meters, வித்து 25.45 meters. இது பர்மீஸ் ஒயிட் மார்பிளால் செஞ்சுருக்காங்க. அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு நடந்தோன்னா 7 minutes ஹாப்பி மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்க மெடிடேட் பண்ணாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தா என்னென்ன ஐலாண்டெலாம் தெரியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. அங்கே
அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஒரு சின்ன புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சு. அப்புறம் சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா நிறையா சிலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட பழைய சிலைகளையும் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா புத்திஸ்ட் மாங்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இதோட காஸ்ட் இது வரைக்கும் 30 மில்லியன் பாட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 98 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது ஏறி வந்து தான் புத்தா ஸ்டாச்சுவை பக்கத்தில் பார்க்க முடியும். பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே வர வழியில் மதர் ஆஃப் எர்த்துங்கிற ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்து சொவினியர் ஷாப் இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ரைட் சைட் திரும்பினோன்னா அங்கே ஒரு டெம்பிள் இருந்துச்சு. புத்தா டெம்பிள் தான். இங்கே வந்து புத்திஸ்ட் மாங்ஸ் இருப்பாங்க. அந்தந்த டைமுக்கு பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட இது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேஸுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணணும். நல்லா திருப்தியாக பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போன அடுத்த பிளேஸ் வந்து டைகர் பார்க். இங்கேயே வந்து டைகர் கிங்டம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வேறு, நாங்கள் போனது பிளேஸ் வேறு. டைகர் கிங்டம் வந்து இன்னும் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் ஏஜென்ட் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால டோக்கன் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் சும்மா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே ஒரு புலி வாக்கிங் போயிட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே தான் கொஞ்சம் பயம் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. சரி, அப்புறம் எப்படியும் ட்ரெயினர்லாம் இருப்பாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு கிளம்பிட்டோம். இந்த டைகர் பார்க் வந்து மார்னிங் 9 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க. பிக், மீடியம், ஸ்மால், ஸ்மாலஸ்ட்னு வச்சுருந்தாங்க. சில நேரம் நியூ போர்னும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ப்ரைஸிங்கும் இருக்கும். நாங்கள் போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொன்னாங்க. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போக சொன்னாங்க. இதுதான் எங்களோட டோக்கன். எங்களுக்கு வந்து ஸ்மால், மீடியம் டைகர் வந்துச்சு. ஸ்மாலில் ஒன்று, மீடியமில் ஒன்று டைகர் இருந்துச்சு. எங்களுக்கான டைகர் இருக்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சு. அங்கே வந்து எந்தெந்த பிளேஸில் தொடலாம், எந்தெந்த பிளேஸில் தொடக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. அதோட வந்து கத்தக்கூடாது, யாரும் ஓடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த டைகர் பார்க் வந்து பிக் புத்தாலேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. அவங்க சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கேட்டுட்டு மன தைரியத்தோட டைகரை பார்க்க போயிட்டோம். என்னதான் கொஞ்சம் மன தைரியம் இருந்தாலும் அதோட பயமும் சேர்ந்து தான் இருந்துச்சு. ஏன்னா என்னதான் ட்ரெயினர்லாம் இருந்தாலும் நம்ம நேரம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஏன்னா நாங்கள் போன கேஜில் இருக்கிற டைகர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து போர் அடிச்சிருச்சுன்னு இன்னொரு இடத்துல போய் உட்காந்துருச்சு. அந்த போர் அடித்ததில் எங்களை ஒரு காட்டு காட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம்தான். அந்த பயத்தோடையே தனித்தனியாகவும் ஃபோட்டோ எடுத்துட்டோம், ஃபேமிலியாகவும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். எங்கள் ஏஜென்ட் வந்து எங்களுக்கு ஸ்மால், மீடியம் அப்படிங்கிற டைகர் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு பிக் டைகரை பார்க்காம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் டைகருக்கு தனியாக புக் பண்ணிவிட்டு அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். என்னதான் மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் அந்த பெரிய டைகர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் திருப்தியாக இருந்துச்சு. டைகர் பார்த்துட்டு அப்புறம் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பீச் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸ்ட்ரீட் கார்னருக்கு வந்தாச்சு. இங்கே 2 டொக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டொக்குங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம ஊரில் இருக்கிற ஷேர் ஆட்டோ மாதிரி தான். பீச்சுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்திருக்க பீச் வந்து பட்டாங் பீச். நாங்கள் தங்கியிருக்கிற ரூம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். நைட்டுங்கிறதுனால கூட்டமே இல்லை, அதோட அலையும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தாய்லாந்து வந்துட்டு மசாஜ் பண்ணாமையா அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் மசாஜ் கிளம்பிட்டோம். அப்பா அங்கெல்லாம் பசங்களை பார்த்துட்டு பீச்சில் இருந்தாங்க.
நாங்கள் அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்க மசாஜ் சென்டருக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் ஃபுட் மசாஜ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து 45 மினிட்ஸ். 45 மினிட்ஸுக்கு வந்து 250 தாய் பாட் சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே போனோன்னே நல்லா காலெல்லாம் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. மசாஜுக்கு வந்து நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் தடவி நல்லா பண்ணிவிட்டாங்க எனக்கு பண்ணவங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருந்துச்சு. மசாஜ் முடிச்சுட்டு பீச்சுக்கு போய் பசங்களையெல்லாம் கூப்பிட்டு ரெசார்ட்டுக்கு கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்து ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். இன்றைக்கான பேக்கேஜில் இன்னும் 2 பிளேசஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லோரும் டயர்டாக இருந்ததுனால அதை ட்ராப் பண்ணிட்டோம். இன்றைக்கான சார்ஜ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 2100 தாய் பாட், கிட்ஸுக்கு வந்து 1400 தாய் பாட் சார்ஜ் பண்ணாங்க. சாட்டர்டே மார்னிங் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ரூமும் செக் அவுட் பண்ணிவிட்டு கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேப் வந்துருச்சு, கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு. இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு 1 hour ஆகும். இங்கே கேபில் வந்து அவங்க பேம்ப்ளெட் வச்சுருந்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். அதை ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் மேபி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ளைட் வந்து 2 hours டிலே அப்படிங்கிறது தெரியும். அதனால் செக்இன் பண்ணிவிட்டு அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஃப்ளைட் ஏறியாச்சு. ரிட்டர்ன் அப்போ லக்கிலி எங்களுக்கு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. டே டைமுங்கிறதுனால அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு KL ரீச் ஆகிட்டோம். தாய்லாந்து ட்ரிப்போட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாயபிளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.